பொதுப்பிரின் செய்திகளுக்காக சி தரணி. வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரை தற்காலிக சபாநாயகர் கூட்டினால் புறக்கணிப்போம் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவித்திருந்த நிலையில் அவர்களை அழைத்து பேசிய சபாநாயகர் அன்பழகன் மக்கள் பிரச்சினை பற்றி பேச சபையை புறக்கணிக்காமல் கலந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தலைமையிலான நிர்வாகத்தில் நிதி மேலாண்மையில் தவறுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறியும் மாணவர்களின் பணத்தை வீணடிப்பதை கண்டித்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பினர் பல்கலைக்கழக வளாகத்தில் பேரணியாக சென்று துணைவேந்தர் அலுவலகம் முன்பு தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் நள்ளிரவில் டியூஷன் ஆசிரியரை பெட்ரோல் குண்டு வீசி கொல்ல முயன்ற வாலிபர் அதே வெடிகுண்டு வெடித்ததில் பலத்த காயமடைந்தார். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரை தற்காலிக சபாநாயகர் கூட்டினால் புறக்கணிப்போம் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவித்திருந்த நிலையில் அவர்களை அழைத்து பேசிய சபாநாயகர் அன்பழகன் மக்கள் பிரச்சினை பற்றி பேச சபையை புறக்கணிக்காமல் கலந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியை அமைய பெற்று 3 மாதங்களுக்கு மேலாகி உள்ள நிலையில் இதுவரை நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் வருகின்ற 24ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவித்திருந்தார். அப்போது புதுச்சேரியில் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரை தற்காலிக சபாநாயகர் கூட்டினால் ஆளுநர் உரையையும் பட்ஜெட் கூட்டத்தையும் புறக்கணிக்கப் போவதாக திமுக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவை வருகின்ற 24ஆம் தேதி கூடுவதற்கான அனைத்து ஆயத்த பணிகளும் நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சபாநாயகர் அன்பழகன் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபையை புறக்கணிக்காமல் கூட்டத்தில் கலந்து கொண்டு மாநில பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை கூட்டத்தொடரை புறக்கணிப்போம் என்ற முடிவை கைவிட்டு சட்டப்பேரவையில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தலைமையிலான நிர்வாகத்தில் நிதி மேலாண்மையில் தவறுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறியும் மாணவர்களின் பணத்தை வீணடிப்பதை கண்டித்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பினர் பல்கலைக்கழக வளாகத்தில் பேரணியாக சென்று துணைவேந்தர் அலுவலகம் முன்பு தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மாணவ அமைப்பினர் மழையில் நனைந்தபடி போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தலைமையிலான நிர்வாகத்தில் நிதி மேலாண்மையில் தவறுகள் ஏற்பட்டுள்ளதாக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. மாணவர்களிடையே வசூலிக்கப்படும் பணத்தை கொண்டு துணைவேந்தர் தனது அலுவலகத்தை ஆடம்பரமாக கட்டமைப்பதற்கு கோடிக்கணக்கில் செலவு செய்வதாகவும் மாணவர்களின் அடிப்படை தேவைகளான விடுதி, உணவு, குடிநீர், தங்கும் விடுதி வசதிகள், உள்ளூர் மாணவர்களுக்கான பேருந்து வசதி உள்ளிட்ட பிரச்சினைகளில் நிர்வாகம் உரிய கவனம் செலுத்தவில்லை என்றும் கூறியும் மேலும் நவீனப்படுத்தப்படாத ஆய்வகங்கள், உதவித்தொகை வழங்குவதில் தாமதம், விளையாட்டு வீரர்களுக்கு குறைந்த ஊக்கத்தொகை உள்ளிட்ட பிரச்சினைகளையும் தீர்க்க வேண்டும் என கோரியும் பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் துணைவேந்தரை கண்டித்து மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை விரைந்து நிறைவேற்ற கோரி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பில் மாணவர்கள் பேரணியாக வந்து புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தில் இல்லாததால் மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரியில் மழை பெய்து வருவதால் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மழையில் நனைந்தபடி மாணவ மாணவிகள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். துணைவேந்தர் எங்களை அழைத்து பேசும் வரை போராட்டம் தொடரும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் நள்ளிரவில் டியூஷன் ஆசிரியரை பெட்ரோல் குண்டு வீசி கொல்ல முயன்ற வாலிபர் அதே வெடிகுண்டு வெடித்ததில் பலத்த காயமடைந்தார். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். ஆசிரியரான இவர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கபிலன் நகரில் இரும்பு கம்பி விற்பனை கடை அருகே வாடகை வீட்டில் டியூஷன் நடத்தி வருகிறார். இவருக்கும் புதுச்சேரி ரெயின்போ நகரைச் சேர்ந்த 45 வயதான ரவீந்திரன் என்பவருக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் முன் விரோதம் இருந்து வந்துள்ளது. பிரேம்குமாரை வெடிகுண்டு வீசி கொல்ல ரவீந்திரன் திட்டமிட்டுள்ளார். இதற்காக 2 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் பெட்ரோல் குண்டுகளுடன் பைக்கில் டியூஷன் சென்டருக்கு நேற்று இரவு 10 மணி அளவில் வந்துள்ளார். அங்கு ஆசிரியர் பிரேம்குமார் டியூஷன் முடித்து பிள்ளைகள் அனைவரும் சென்றுள்ளனர். அப்போது உணவு டெலிவரி ஊழியர் போல் ரவீந்திரன் அங்கு வந்து பிரேம்குமாரை வெளியே அழைத்துள்ளார். பின்னர் அவர் திடீரென தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோல் குண்டை பிரேம்குமார் மீது வீசியுள்ளார்.
ஆனால் அது சரிவர வெடிக்கவில்லை. இதனால் பைக்கில் இருந்து நாட்டு வெடிகுண்டை எடுத்து வீச முயன்றார். அப்போது எதிர்பாராத விதமாக வெடிகுண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதில் ரவீந்திரன் பலத்த காயமடைந்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள், வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். படுகாயம் அடைந்த ரவீந்திரனை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது பாக்கெட்டை சோதனை செய்ததில் மேலும் ஒரு நாட்டு வெடிகுண்டு இருந்தது. வெடிக்காத அந்த வெடிகுண்டை போலீசார் கைப்பற்றினர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு நேற்று இரவு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு மாவட்ட நிர்வாகம் சார்பாக புதுவை மாநிலத்தில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் தடை செய்யப்பட்ட போதை மற்றும் புகையிலை பொருட்களை தடுப்பது சம்பந்தமான எண்காடு ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மாவட்ட நிர்வாகம் சார்பாக புதுவை மாநிலத்தில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் தடை செய்யப்பட்ட போதை மற்றும் புகையிலை பொருட்களை தடுப்பது சம்பந்தமான எண்காடு ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உட்பட காவல் கண்காணிப்பாளர், வருவாய்த்துறை, காவல்துறை, கல்வித்துறை, சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை, கடலோர காவல்படை, மீன்வளத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு துறையும் தாங்கள் சென்ற மாதம் முதல் இன்று வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் தங்களின் செயல்பாடுகள் குறித்து துறை வாரியாக தெரிவித்தனர். மேலும் காவல்துறை சார்பாக இம்மாதம் 9 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன எனவும் 1.9 கிலோகிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன எனவும், மேலும் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன எனவும், காவல்துறை மூலம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். கல்வித்துறை மூலம் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். மருத்துவ கல்லூரிகள் மூலம் குறிப்பாக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி, பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி, அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரிகளில் லைவ் மியூசியம் அமைத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவரும் பார்க்கும் வண்ணம் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும், மருத்துவக் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள கிராமங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகளை பொதுமக்களுக்கு புரியும் வண்ணம் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். மீன்வளத்துறை, சமூக நலத்துறை போன்ற துறைகள் மூலம் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன எனவும், கடலோர காவல்படை மற்றும் துறைமுகத்துறை மூலம் கடலோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன எனவும் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள், அனைத்து பள்ளிகளிலும் புகார் பெட்டிகள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் எனவும், பல் மருத்துவ முகாம்கள் அடிக்கடி பள்ளிகளில் நடைபெற வேண்டும் எனவும், மேலும் அனைத்து பகுதிகளிலும் சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்ட ஆட்சியர், கடலோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை அறவே ஒழிக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் நேற்று மாலை சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கீழ்மட்ட வளிமண்டலத்தில் தற்போது பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதால் புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் நேற்று மாலை திடீரென அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வந்தது. இந்த கனமழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் தொடர் கனமழையால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சாலையில் செல்கின்றனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்க தொடங்கியுள்ளது. புதுடெல்லியில் அகில இந்திய ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பில் நடைபெற்ற அகில இந்திய மாநாட்டில் புதுச்சேரி மாநில பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் தலைவர் அமுதரசன் கலந்து கொண்டு புதுச்சேரியில் நடைபெற வேண்டிய உள்ளாட்சி தேர்தல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் பஞ்சாயத்து தேர்தலின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார். அகில இந்திய ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பில் அகில இந்திய மாநாடு புதுடெல்லியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகமான இந்திரா பவனில் நடைபெற்றது. அமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் சுனில் பன்வார் மற்றும் துணைத் தலைவர் குணால் பானர்ஜி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் அமரர் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மாநாட்டில் புதுச்சேரி மாநில பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் தலைவர் அமுதரசன் கலந்து கொண்டு
புதுச்சேரியில் நடைபெற வேண்டிய உள்ளாட்சி தேர்தல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் பஞ்சாயத்து தேர்தலின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார். இதில் மாநில துணைத் தலைவர்கள் கோவிந்தன், அரங்க முருகையன், மாநில பொதுச் செயலாளர்கள் புஷ்பராஜ், சத்தியசீலன், மேற்கு மாவட்ட தலைவர் ரஞ்சித், தேசிய பொதுச் செயலாளர் இனாமுல் ஹசன், தேசிய செயலாளர் ரமேஷ், காளிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பெருந்திரளாக பங்கேற்றனர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow me to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். பிள்ளையார்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மாணவர்களுக்கு சீருடை வழங்கி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்கி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவை சாப்பிட்டு பார்த்து அதன் தரத்தை ஆய்வு செய்தார். மேலும் பள்ளி ஆசிரியர்களிடம் மாணவர்களின் கல்வி தரம் மற்றும் கற்றல் நிலை குறித்து கேட்டறிந்தார். அப்போது ஆசிரியர்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக பள்ளி வளாக பகுதியில் உள்ள இலவம் பஞ்சு மரங்களில் இருந்து காய்கள் வெடித்து பஞ்சு பரவுவதால் குழந்தைகளுக்கு சுவாச கோளாறு ஏற்படுவதாக தெரிவித்தனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் மீது ஸ்லாப் அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வாய்க்கால்கள் மீது ஸ்லாப் அமைக்கும் பணியை உடனடியாக செய்து முடிப்பதாக உறுதியளித்தார். ஆய்வின் போது காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் உடனிருந்தனர். எரிவாயு சிலிண்டர் பாதுகாப்பு மற்றும் கையாள்வது குறித்து லாஸ்பேட்டை தொகுதி மகளிர் சுய உதவிக்குழு மகளிர்களுக்கு இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மகளிர் சுய உதவிக்குழு மகளிர்களுக்கு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திரா இந்தியன் உரிமையாளர் பரசுராமன் சமையல் எரிவாயு குறித்த விழிப்புணர்வு உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டார். இதில் பங்கேற்ற மகளிர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினார். உழவர்கரை மகளிர் நுகர்வோர் குழு தலைவி திருமதி திலகவதி எரிவாயு குறித்த செயல் விளக்கம் செய்து காட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் குழு தலைவிகள் வள்ளி, பேபி, அகிலா, தனம் மற்றும் சரஸ்வதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழாவையொட்டி ஊசுடு தொகுதி 10 கண்ணு சந்திப்பில் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சந்திப்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா நேற்று மாலை கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். போதை பழக்கத்தை ஒழிக்க முனைவர் சுந்தர முருகனிடம் போதை அழிவின் பாதை என்ற நூல் கொடுத்து சமூக பணியாளர் அன்வர் அலி வேண்டுகோள் விடுத்தார். பள்ளி, கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களிடையே ஊடுருவியுள்ள மதுப்பழக்கத்தை சமூக சீர்திருத்தம், அது குறித்த விழிப்புணர்வு பேரணி, சமூக ஊடகங்கள், இணையம், பொதுமக்களிடையே போதைப்பழக்கம் குறித்த குறும்படங்களை திரையிடல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு இன்றைய சமூகம் வீழ்ச்சியை நோக்கி செல்வதை தடுத்து நிறுத்துவதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுக்க கோரி சமூக பணியாளர் மற்றும் ஜமாதே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் புதுச்சேரி பொறுப்பாளருமான
அன்வர் அலி தொடர்ந்து பல்லாண்டு காலமாக மாணவ சமூகத்தினரிடையே சமூக பணியாற்றி வரும் அபயம் தொண்டு நிறுவனர், சமூக பணியாளர், போதை ஒழிப்பு கள போராடி கலைமாமணி முனைவர் சுந்தர முருகனிடம் போதை அழிவின் பாதை என்னும் நூலை கொடுத்து வேண்டுகோள் விடுத்தார். புவியில் வாழுகின்ற 10 முதல் 75 வயதிற்கு உட்பட்டவர்களில் சுமார் 14.6% அதாவது ஏறத்தாழ 16 கோடி மக்கள் மதுவை பயன்படுத்துகின்றனர் என்று ஆய்வுகளை அவர் சுட்டிக்காட்டி, இந்திய சமூகத்தை பிடித்துள்ள போதை அரக்கனின் முதன்மையான ஆயுதமான மதுவை சமூகத்திலிருந்து அறவே ஒழிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். தொடர்ந்து இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் அனைத்து சமூக அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று முனைவர் சுந்தரமுருகன் தெரிவித்தார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு புதுச்சேரி மகாத்மா காந்தி சிலை எதிரில் போதை ஒழிப்பு பேரணியும், மாணவர்கள் போதை ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வும், மாணவர்களும் பொதுமக்களும் போதை ஒழிப்பு உறுதிமொழி கையொப்பம் இடும் நிகழ்வும் அபயம் தொண்டு நிறுவனம் சார்பிலும் பிற சமூக பணி அமைப்புகளின் சார்பிலும் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தை இஸ்லாமிய பேரவை துணை செயலாளர் சுல்தான் ஹவுஸ்பாய் கலந்து கொண்டார். வம்புப்பட்டு ஏரியின் சீரமைப்பு பணி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருவோணை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் உள்ள ஏரியை சீரமைக்கும் பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ரூபாய் 37,86,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த பணியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர், இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தொகுதி மக்களின் குறைகளை நேரடியாக தன்னிடம் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஏரி சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலையின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதோடு விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கரன், இளநிலை பொறியாளர் அஸ்வின்குமார், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் தேவி, கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆர்டிஓ அலுவலகம் அருகில் உள்ள தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் நேற்று மாலை திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாய் வழி சான்று கேட்டு பல நாட்களாக மாணவர்கள் போராடி வரும் நிலையில் அதிகாரிகள் எதையும் காதில் வாங்காமல் உரிய சான்றிதழ்கள் தராமல் அலைகழிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தாய் வழி சான்று இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் கல்லூரிக்கு செல்வதிலும் தற்போது நடைபெற்று வரும் சென்டாக் சேர்க்கை நடவடிக்கைகளிலும் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாக மாணவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தாய் வழியில் சாதி சான்றிதழ் வழங்கலாம் என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கிய பின்னரும் புதுச்சேரி அரசு தொடர்ந்து மாணவர்களை அலைகழித்து வருவதை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தாசில்தார் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு நிலவியது. இதற்கிடையே வரும் 24ஆம் தேதி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஸ்ரீ ஹயக்ரீவர் பரமபதநாதனாக சேஷ வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இத்திருக்கோவிலின் 55வது பிரம்மோற்சவ விழா 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினம்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவர் பரமபதநாதனாக சேஷ வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவரை வழிபட்டு சென்றனர். வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரை தற்காலிக சபாநாயகர் கூட்டினால் புறக்கணிப்போம் என்று
திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவித்திருந்த நிலையில் அவர்களை அழைத்து பேசிய சபாநாயகர் அன்பழகன் மக்கள் பிரச்சினை பற்றி பேச சபையை புறக்கணிக்காமல் கலந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தலைமையிலான நிர்வாகத்தில் நிதி மேலாண்மையில் தவறுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறியும் மாணவர்களின் பணத்தை வீணடிப்பதை கண்டித்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பினர் பல்கலைக்கழக வளாகத்தில் பேரணியாக சென்று துணைவேந்தர் அலுவலகம் முன்பு தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் நள்ளிரவில் டியூஷன் ஆசிரியரை பெட்ரோல் குண்டு வீசி கொல்ல முயன்ற வாலிபர் அதே வெடிகுண்டு வெடித்ததில் பலத்த காயமடைந்தார். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.